கேரளத்து பெண்களுடைய ஹேர் வந்து எப்பயுமே கருமையா நல்ல அடர்த்தியா நீளமா இருக்கும். இதுக்கு காரணம் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ஹேர் டை, ஹேர் ஆயில் இதுதாங்க. அவங்க நேச்சுரலான பொருட்களை வச்சுதான் அவங்க ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஹேர் ஆயில வந்து ஹேர் டை ஆயிலா ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டை ஆயில நம்ம எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அப்ளை பண்ணிட்டு போகலாம். வெள்ளை முடிகள் எல்லாமே நல்ல நிரந்தரமா கருப்பா மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு பொருட்கள் தான் சேர்த்திருக்கோம். இந்த 2 பொருட்களை வச்சுதான் நம்ம இந்த ஹேர் டை வந்து இந்த ஹேர் டை ஆயில வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சிருங்க. இப்போ நம்ம இதுக்கு இந்த ஹேர் டை ஆயிலுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க. கருஞ்சீரகத்தை வந்து நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் வாங்கலாங்க. விலை ரொம்ப கம்மி தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில கூட இந்த கருஞ்சீரகம் கிடைக்கும். இந்த கருஞ்சீரகத்தை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம், சாதாரணமா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். என்ன வேணாலுமே இந்த கருஞ்சீரகத்தை வச்சு நம்ம முடிக்கு வந்து தேவையான ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. கொஞ்சம் லைட்டா கருகட்டும். ஒரு நிமிஷம் வந்து இது தனியா கருகட்டும். இதோட நம்ம வந்து ஒரு இலையும் சேர்க்க போறோம். இந்த இலை வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லதுங்க. ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா முருங்கை இலை இதுல சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரையை வந்து நம்ம இதுல சேர்த்துட்டு அதையும் நல்லா கருக்கி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில அவ்வளோ இரும்பு சத்து இருக்குதுங்க. இதை வந்து நீங்க டெய்லியுமே முருங்கைக்கீரை, ஜீரகம், ஒரு சின்ன வெங்காயத்தை தட்டி அதுல போட்டுட்டு 2 டம்ளர் ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு அந்த சூப்பை வந்து காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல வெதுவதுன்னு குடிங்க. குடிச்சிங்கன்னா முடி வந்து நல்லா கருகருன்னு வளருமாங்க. இது சின்ன வயசுல இருந்தே உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து நீங்க செய்து கொடுங்க. வாரத்துல 2 முறை 3 முறையாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு செஞ்சு கொடுங்க. ஜீரகம் அதெல்லாம் போட்டுருக்கிறதுனால வாசனையா இருக்கனால குழந்தைங்க குடிச்சிடும். அதுவும் இல்லாம இது வந்து இப்போ உங்களுக்கு உடம்பு ஜாஸ்தி குண்டா இருக்கு, ரொம்ப ஒபிசிட்டி இருக்கு அப்படின்றவங்களும் இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து ட்ரை பண்ணலாம். நல்லாவே பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்குங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்து இழைச்சிருக்கேன். பட் சம் ரீசனால மறுபடியும் எனக்கு வந்து உடம்பு நான் என்னோட இதை பாத்துக்க முடியாதனால மறுபடியும் உடம்பு வந்து போட்டுருச்சு. நான் மறுபடியும் நேத்துல இருந்தா மறுபடியும் ட்ரை பண்ணிருக்கேன் இந்த முருங்கைக்கீரை சூப்பை. இது 1 மந்த் நீங்க கண்டினியூஸா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இது ஒரு சின்ன டிப் தான். ஓகே, இதை வந்து நம்ம வந்து கருக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து இன்ஸ்டன்டா இந்த ஹேர் டை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயிலா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இன்ஸ்டன்ட் மீன்ஸ் நீங்க எப்ப வேணாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். வெள்ள முடி தெரியும் போதெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நேச்சுரலா நம்ம செய்யறதுனால இதுல எந்த விதமான சைட் எஃபெக்டும் வரப்போறதுல முடிதான் நல்லா வளருங்க. சைட் எஃபெக்ட் அப்படின்னா முடிதான் வளரும். முடி நல்லா அடர்த்தியா வளரும். ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி ஹேர் ஆயில வந்து நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எந்த விதமான சைட் எஃபெக்டும் வரவே வராது. ஒரு சினிமா நடிகை வந்து இந்த ஹேர் டை ஆயில வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. ஹேர் டை ஆயில வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலும் போகலாம். எனக்கு வந்து எந்த விதமான டிஃபரன்ஸும் என்னோட முடியல தெரியல. அந்த பேட்டியை பார்த்துட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ரிசல்ட். ஓகே, நம்மளும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ட்ரை பண்ணி ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே கருகட்டும். அப்பதான் வந்து ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுக்கு நல்ல கருகருன்னு ஆயில் கிடைக்கும். அவ்வளவுதாங்க, நல்லா கருகிருச்சு. பாருங்க, இதுக்கு மேல வச்சீங்கன்னா ரொம்பவே கருகிரும். ஒரு மாதிரி வெள்ளை புத்த மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு தட்டுல நம்ம வந்து மாத்தி வச்சிடலாம். நல்லா இப்படி பரப்பி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இப்ப பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கையிலேயே நொறுங்குது பாருங்க. அப்படியே இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். பாருங்க, நல்லா வந்து அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஹேர் டை ஆயில எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பொடியை வந்து ஹேர் டை பொடியை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம
சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறதையும் நீங்க வந்து இதுல சேர்த்துருங்க. இது நீங்க வந்து 6 மாசத்துக்கு செஞ்சு கூட வச்சுக்கலாம். நிறைய போட்டு செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆயில் வந்து கெட்டு போகவே போகாது. நல்லா வந்து நல்லா ஊற ஊற உங்களுக்கு அதோட பவர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு தான் போகும். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்க, அடுத்து வந்து நம்ம விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால இந்த ஹேர் டை ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். நான் எடுத்த அந்த ஹேர் டை பொடிக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது 2 நாள் அப்படியே வெயில்ல வச்சிருங்க. நல்லா வெயில்ல வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். உங்களுக்கு நல்லா ஊறி ஹேர் டை ஆயில் வந்து சூப்பரா நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆயிருங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. கையில தொட்டு காமிக்கிறேன் பாருங்க. கையில எப்படி ஒட்டுது பாருங்க. பாருங்க, ஆயில வந்து நான் கையில தொட்டு காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளவு கருப்பா இருக்கு பாருங்க கை. இந்த மாதிரி நம்ம ரெகுலரா பாருங்க கை இந்த இடம்லாம் எப்படி ஆகுது பாருங்க. செம்மையா ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஆயில். இதை வந்து 6 மாசத்துக்கு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட நீங்க வந்து கருவேப்பிலை கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இந்த கருஞ்சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பண்ணி ஹேர் ஆயில்ல மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல வந்து ஒரிஜினலா வந்து தேங்காய் எண்ணெய் இல்ல, நீங்க கடையில வாங்குற தேங்காய் எண்ணெய் பிராண்டட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதில் கூட இதை நீங்க சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது கூட நீங்க அப்ளை பண்ணிட்டு ரெகுலரா 1 hour வந்து தலையில வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வெளியில கிளம்பும் போதும் இதை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஆயில். நல்லா வந்து ஆயில் பாருங்க, நல்லா கண்ணங்கரேன்னு இருக்கு பாருங்க ஆயில். நீங்களும் இந்த ஹேர் டை ஆயில ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ரிசல்ட் நல்லா கிடைக்கும். 100% நீங்க வந்து உங்களுடைய முடியை வந்து அடர்த்தியா நல்லா கருகருன்னு நீளமா வளர்க்கறதுக்கும் இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெள்ளை முடியெல்லாம் வரவே வராது. ஏற்கனவே வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருங்க. இளநரை இருக்கிறவங்களுக்கு முக்கியமா இந்த மாதிரி ஹேர் டை ஆயில வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேர் டை பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு திக்கா ஹேர் டை கிடைக்கிறதுக்காகனா விளக்கெண்ணையும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு விளக்கெண்ணையில இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஹேருக்கு கிடைக்கும். நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே சூப்பரான இன்கிரீடியன்ஸ் தான். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா அப்படியே கருமையா மாறிடுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.